அன்பார்ந்த பக்தி பிளானட் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜி கிருஷ்ணாராவ், ஸ்ரீ துர்காதேவி உபாசகர். இப்போ ஒரு பதிவு என்னன்னா, சாதாரணமாக ஒரு ஜாதகத்தில் அஷ்டமாதிபதி திசை வந்ததுன்னா படாத பாடுபடுத்திடும். ஆமாம், உதாரணத்துக்கு மேஷ லக்னன்னு வைங்க. அஷ்டமாதிபதி யாரு? அந்த மேஷ லக்னத்துக்கு செவ்வாய். விருச்சிக ராசிக்கு செவ்வாய். அந்த செவ்வாய் திசை வந்ததுன்னா மேஷ லக்னத்திற்கு படாத பாடு, சாதாரண விஷயம் இல்லை. அந்த செவ்வாயோட ராகு இணைந்தால் ஐயா வருஷ கணக்காக ட்ரீட்மெண்ட் ஆகும். ஆமாம், சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா ராகு பிரம்மாண்டமானவன், பிரம்மாண்டமாக ஒருத்தன் போவான் விஷயத்த. அதே நேரத்தில் அந்த லக்னத்துக்கு 8ல் செவ்வாய் இருந்து அஷ்டமாதிபதி தசை நடந்தாலும், அதே அந்த செவ்வாய் மேஷ லக்னத்துக்கு சப்தமத்தில் 7ல், அது கண்டஸ்தானம் இருந்தாலும் படாத பாடு, பாவம் படாத பாடுபடுவாங்க. போன ஜன்மத்தில் நான் என்ன பாவம் பண்ணணும், இப்படியெல்லாம் அவஸ்தப்படுறேன் அப்படின்னு மருத்துவர் மேலேயோ மருத்துவத்துறையோ குறை சொல்ல முடியாது. இது கர்மா. சரி, பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஜாதகருக்கு ஒரு நோய் நொடி வந்ததுன்னா மணி மந்திரா ஔஷதா. சரி, மணி அப்படின்னா நேரம் காலம் பார், ஜாதகத்தில் என்ன தசை நடக்குது, கோச்சாரம் எப்படி இருக்கு, அதை பாரு. அதுக்கப்புறம் மந்திரா, சில பரிகாரங்கள், கோயிலுக்கு போகிறதும் அவர்களுடைய நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை செய்கிறதும் நல்லது, தப்பு இல்லை. மணி மந்திரா ஔஷதா, மருத்துவம், மருந்தெல்லாம் சாப்பிட்றது. இதில் மணி மந்திரா நேரங்காலம் பார்த்தாச்சு, மந்திரா பரிகாரம். இதில் முக்கியமாக எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தது, என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு இந்த ஷோல்டர் பெயின் வந்தது. அவரால் கை தூக்கவே முடியாது. அப்படியெல்லாம் அவஸ்தை. எவ்வளவோ மாத்திரை மருந்து எல்லாமே சாப்பிட்டாரு, வெக்ஸ் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலில் ஏதோ என் மனசில் பட்டது சொன்னேன். ஏன்னா 2-3 பேர் நல்லா ஆச்சு, ஒரு நம்பிக்கை தான். ஒன்றும் இல்லைங்க, இந்த பிரிஞ்சி இலை இருக்குல்ல, அந்த பிரிஞ்சி இலையில் எழுதுங்க, என்னுடைய ஷோல்டர் பெயின் நசி மசி அப்படின்னு எழுதி அந்த பிரிஞ்சி இலையை கொளுத்திடுங்க. எவ்ரி டியூஸ்டே அதை கொளுத்துங்க. டியூஸ்டே முடியல, சாட்டர்டே தாராளமாக செய்யலாம். கொளுத்திக்கினே வாங்க, பஸ்பம் ஆகிடும். அதை வெளியே போட்டுடுங்க, இல்லை சிங்கில் கூட போட்டு தண்ணி ஊற்றிடுங்க. அந்த மாதிரி பண்ணிக்கினே வாங்க. ஏன்னா நோயை விரட்டி அடிக்கும் பிரிஞ்சி இலை சாதாரண விஷயம் இல்லை. என்னுடைய அனுபவம் பார்த்தது. அவர் சிரிச்சாரு, என்ன சார் நீங்கள் பிரிஞ்சி இலை பிரியாணி இலைன்னு செய்துதான் பாருங்க. தப்பு என்ன இருக்குது? இதுன்னா லட்சமாக செலவு பாரு ஆக போதா? ஒரு இலை அதை எடுத்து எழுது கொளுத்து, அதுக்கப்புறம் அந்த தூளை தண்ணியில் போட்டுடு, பண்ணிக்கினே வந்தாருங்க. ஆமாம், பல நாள் பட்ட அவஸ்தை. ஐயா முன்ன விட பரவாயில்லை, ஓரளவுக்கு கை தூக்க முடியுது பண்ணின்னு வந்தார். அவர் மாத்திரை மருந்து சாப்பிட்டாலும் என்னமோ, அதை பற்றி நான் கேட்கல. ஆனால் இதில் ரிலீஃப் தெரியுதுன்னாரு. ஆமாம், பண்ணி பாருங்க. ஏன்னா கண் திருஷ்டி அதுக்கு அவ்வளவு சக்தி. கல்லும் உடையும் நாங்கள். ஆமாம், புராணத்திலே சொல்லிட்டாங்க, கண் பொம்மை சாதாரணமானது அல்ல. அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி விஷயம் சாதாரணமாக
ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து நம்ம 3 முறை இப்படி சுற்றி, நாமளே இந்த பக்கம் 3 முறை சுற்றி கீழே போட்டு காலில் நசுக்கி அதை 2ஆக்கி வெளியே தூக்கி போட்டோம்னா நம்ம உடம்புல இருக்கிற நோய் நொடி, அந்த கை கால் அசதி தானா விலகுது. அதெல்லாம் நம்பிக்கையோட செய்யணும். அந்த மாதிரி இந்த பிரிஞ்சி இலை நோய் நொடியை விரட்டி அடிக்கும். ஆனால் முக்கியமா நம்முடைய உடம்புல எந்த பாகம் பிரச்சனையா இருக்கு பார்த்துட்டு அந்த பாகத்தை எழுதணும். தலைநோவு, என்னுடைய தலைவலி, நசி மசி கொளுத்தி போடுங்க. அந்த நோய் ஓடுதா இல்லையா பாருங்க. பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. சிலர் செய்த புண்ணியம் உடனே ஆகலாம், சிலருக்கு 5-6 மாசம் ஆகலாம், 4-5 மாசம் ஆகலாம். அவங்களுடைய யோகத்தை பொறுத்து, அவங்களுடைய யோகஸ்தானத்தை குரு பார்வை செய்வதை பொறுத்து. ஆனால் இந்த விரிஞ்சி இலை நிச்சயமா நல்லது செய்து. இன்னும் சொல்ல போனால் நான் 2-3 பாட்டி எனக்கு சொல்லி இருக்கிறாங்க. அதை தான் உங்களுக்கு சொல்றேன். நம்பிக்கை இருந்தா செய்யுங்க. நமஸ்காரம்.